பேரலை நேயர்களுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவிற்கு வெளியிலிருந்து தங்கள் ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். திமுகவுடனான கொள்கை உறவு தொடரும். மாநில சிக்கல்களிலும் ஒத்த கருத்துடைய சிக்கல்களிலும் எங்களுடைய கொள்கை உறவு என்றும் தொடரும். திமுகவுடன் இணைந்து பயணிக்கின்றோம். ஆட்சி நிலையாக அமைய வேண்டும் என்பதற்காக மட்டும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும், மதவாத சக்திகளிடம் போய்விடக் கூடாது என்பதற்காக மட்டும் தாவேகாவை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோமே தவிர கூட்டணி அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் ஆகிய இருவரும் சேர்ந்து நேற்றைக்கு ஜாயிண்ட் பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கிறாங்க, பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் பொறுமையாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேருவதற்காக முயற்சி செய்தார்களா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டது. அப்படியெல்லாம் ஒன்றும் யூகங்கள் கிடையாது. செய்திகளுக்கு அப்படி வந்தது, ஊகங்கள் அப்படி பரவியது. ஆனால் திமுக எந்த இடத்திலும் எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தவில்லை, எந்த விதமான கட்டளையும் பிறப்பிக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய கட்சியின் முடிவை அறிவிக்கிறோம், இதில் திமுகவிற்கு தொடர்பு இல்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்ட பிறகும் கூட தோழர் எம்.ஏ. பேபி அவர்கள் இந்தியா டுடே ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். தேர் வாஸ் an ஐடியா, ஒரு ஐடியா ஒன்று இருந்தது, ஒரு செய்தி இருந்தது. என்ன இருந்தது? திமுக அதிமுக கூட்டணி என்று. அப்படியான விஷயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அப்போ திமுக வாஸ் ஃபேர் enough டு கன்சல்ட் வித் us அப்படின்னு அவர் சொன்னதை எடுத்துக்கொண்டு என்ன வெளியிட்டு விட்டார்கள் என்றால், திமுக அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நிர்பந்தித்ததாக ஒரு செய்தியை பரப்பினார்கள். கன்சல்டிங் அப்படின்றது வேற, கம்பெலிங் அப்படின்றது வேற. கன்சல்டிங் அப்படின்னா கலந்துரையாடுவது, ஆலோசிப்பது. கம்பெல்லிங் அப்படின்னா கட்டாயப்படுத்துவது. தோழர் எம்.ஏ. பேபி அவர்கள் எந்த இடத்துல கம்பல்ஷனை பத்தி பேசல, மாறாக அவர் கன்சல்டிங் பத்தி பேசினார். ஏன்? நீண்ட காலமாக தொடர்கின்ற கூட்டணி, கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்து வருகிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. எப்போதிருந்து இந்த கூட்டணி நீடிக்கிறது என்றால், காவிரி உரிமை விவகாரமா இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எதேச்சதிகார போக்கா இருக்கட்டும், அது பாசிச கூறுகளை வெளிப்படுத்தும் போதா இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து நீடித்திருக்கிறது. அவர்கள் அந்த கூட்டணியோடு கலந்து ஆலோசிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன்? இனிமேல் நாம் நம்முடைய உறவை எப்படி வைத்துக் கொள்ள போகிறோம்? தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தால் நம்முடைய உறவு எப்படியானதாக இருக்க போகிறது? வழக்கம் போல இருந்த தோழமையோடு செயல்பட போகிறோமா, அல்லது காங்கிரஸை போல முற்று முழுதாக முறித்து கொண்டு அணிமாறுகிறோமா என்பது குறித்து இதைதான் நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். நம்ம தொடர்ந்து சொல்லி வந்ததுதான், மார்க்சிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகாவோ அந்த முடிவை ஆலோசித்து தான் எடுக்க முடியும். அந்த ஆலோசனையை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். காங்கிரஸை போல முறித்து கொண்டு போவர்கள் நாங்கள் அல்ல, ஆலோசித்தோம் என்று சொல்லுகிறார். அதை வைத்துக்கொண்டு திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளை நிர்பந்தப்படுத்தியது என்று நேற்று முழுக்க ஒரு செய்தி ஊடகத்தில் அதை காலையில இருந்து செய்தி போட்டாங்க. தோழர் எம்.ஏ. பேபி சொல்றதுதான் முகாந்திரம் அப்படின்னா, மாலை வரை காத்திருந்துல செய்தியா வெளியிட்டு இருக்கணும். அதுவரை நீங்க என்ன போட்டிருந்திருக்கணும்? தகவல்னு அல்லவா போட்டிருக்கணும். தகவல்னு போடாம கம்யூனிஸ்டுகளை தக்க வைக்கும் திமுகவின் முயற்சி தகர்ந்தது, முறியடிக்கப்பட்டது. தாவேகாவுக்கு பில்டப் கொடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சி தகர்ந்தது. கம்யூனிஸ்ட் திமுக இடையே இருக்கக்கூடிய கொள்கை உறவை வெட்டிவிட வேண்டும் என்று நினைத்த உங்களுடைய முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. இன்றைக்கு தோழர் எம்.ஏ. பேபி பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? அதுக்கு முன்னாடி நேற்று இரவு கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் இரவு முழுக்க ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். காரணம் என்ன? பொய்யான செய்திகள் பரவிவிடக் கூடாது என்று தோழர் வீரபாண்டியன் திரும்ப திரும்ப குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். என்ன குறிப்பிடுகிறார்? முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு, அவர் உரையாடுவார். பெரிய கட்சி என்பதற்காக எங்கள் மீது எந்த முடிவையும் திணிக்க மாட்டார், அந்த அதிகார திமிரை அவர் வெளிப்படுத்த மாட்டார், அவர் உரையாடுவார் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லுவதற்கான காரணம் என்ன? எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான்.
நேற்று இரவு தோழர் சண்முகம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்படி ஒரு செய்தி இருந்தது. செய்தி யார் வெளியிட்டா? சாட்சாத் அவரே தான். ஏன்னா அவருக்கு தான் எல்லா இடங்கள்லையும் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம், சந்து பொந்துகளில் எல்லாம் என்ன நடக்கிறது என்பதை பேட்மேன் போல டவர்ல நின்று இவர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. கோத்தம் சிட்டியை காப்பாற்றுவதற்காக கருப்பு அங்கி மாட்டிக்கொண்டு சடார்னு குதிச்சிருவார். ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா பேட் வெஹிக்கிள் எடுத்துட்டு மேலே ஏற்றிடுவார். பேட்மேன் மாதிரி மனுஷனை கொல்லாமலாம் இருக்க மாட்டார், ஏற்றினாலும் ஏற்றிடுவார். அவ்வளோ கோபமாக இருக்கிறார். நம்ம ஊடகங்கள் மேலே பழி போடுறோமா? ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகளுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இஷ்டத்திற்கு கண்டதை பேசிக் கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஒரு ஊடகவியலாளராக இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்க முடியாது. இஷ்டத்திற்கு பேசுவதை குறைந்தபட்ச முகாந்திரத்தை சொல்லுங்க, அல்லது இது எனக்கு கிடைத்த தகவல்னு சொல்லுங்க. அது என்ன செய்தியா போடுறீங்க? அதை தோழர் சண்முகம் என்ன சொல்லுகிறார்? அப்படி ஒரு செய்தி வந்தது, ஆனால் அதையெல்லாம் எங்களால் ஏற்க முடியாது. எங்களுக்கு எந்த கட்டாயத்தையும் யாரும் கொடுக்கவில்லை. நாங்கள் தாவேக்காவை வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே திமுக ஒரு மோசமான முடிவை எடுப்பதற்கு துணிந்து விட்டது என்றால் அதை அம்பலப்படுத்துகின்ற முதல் கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கும். அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கொள்கை உறவு தொடரும் என்று சொல்லுகிறார்கள்? ஏனென்றால் இவ்வளவு காலம் பயணித்திருக்கிறோம், இனியும் தொடர்ந்து பயணிப்போம் என்ற இரண்டு தரப்பும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். திமுக தரப்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 பேரும் சொல்லுவது என்னவென்றால் இனியும் இணைந்தே பயணிப்போம் என்பதுதான் அவர்கள் சொல்லுகின்ற முடிவு. தோழர் எம்ஏ பேபி சொன்னதை வருவோம். தோழர் எம்ஏ பேபி என்ன சொல்லுகிறார்? தோழர் எம்ஏ பேபி மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். திமுக என்கின்ற கேள்விக்கே இடம் இல்லை. அப்படி ஒரு கருத்தையே நாங்கள் நிராகரிக்கிறோம். எப்படி ஒரு கருத்து? திமுக அதிமுக கூட்டணி என்கின்ற கருத்தையே நாங்கள் நிராகரிக்கிறோம். அப்படி ஒரு கருத்தையே எங்களால் ஆதரிக்க முடியாது என்று சொல்லி தெரிவிக்கிறோம். அதை சொன்னதை திமுக எங்கள் மீது திணித்ததாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அது தவறு என்று அவர் இன்றைக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். நேற்று இரவிலிருந்து வன்மத்தை கக்கிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே திரும்பி செல்ல போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நேற்று இரவு முழுக்க அவ்வளவு வன்மமான செய்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நிர்பந்தித்தது அப்படின்னு. எந்த நிர்பந்தமும் இல்லை. திமுக உங்களிடம் இதை அழுத்தியதா, திமுக உங்களுக்கு இந்த கருத்தை நிர்பந்தித்ததா என்று கேட்டபோது திமுக என்கின்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. திமுக இந்த கேள்வியிலேயே கிடையாது. அப்படி ஒரு கருத்தையே நாங்கள் ஏற்காத போது திமுக எங்கிருந்து இந்த கேள்விக்கு வருகிறது என்று அவர் நிராகரித்து விட்டார். ஆக திமுக எந்த நெருக்கடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தரவில்லை. ஆட்சி அமைப்பது யார்? தமிழக வெற்றி கழகம். முதல்வராக பொறுப்பேற்க போவது யார்? சந்தேகங்கள் இருக்கிறது. தமிழக முதலமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும், தாவேகாவினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்றால் தாவேகாவினுடைய ஆட்சி அமைவதற்கு தடையாக இருக்கின்ற ஆளுநரை பற்றி பேச மாட்டோம், பாஜகவை பற்றி பேச மாட்டோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, நடந்து முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனாலும் இன்னைக்கும் வதந்தி ஓடினே இருக்கு. ஏன்? திருமா மீது அவ்வளவு வன்மம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது அவ்வளவு வன்மம், ஆனால் ஆளுநர் மேலே நோ. ஆளுநரை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். பாஜகவை பற்றி வாயில் ஜிப்பு போட்டோம். ஜிப்பை திறக்க முடியாதா? முடியாது. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டோம். பாஜகவை பற்றி பேசவே கூடாது. பேசுனா என்ன ஆகும்? பேசுனா அமமுக எம்எல்ஏ உண்மையை உடைப்பாரு. நேற்று நைட்டே உடைச்சிட்டாங்க. என்ன கேவலமான செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு எம்எல்ஏவை காரில் தூக்கின்னு போய் உட்கார வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. கடைசியா இந்த கூத்தை நடத்தினது யாருன்னா டிடிவி தான் நடத்தினார். இங்க கூவத்தூர் ரிசார்ட்ல ஆளை தூக்கி வச்சு உலகத்திலேயே முதல் முறையாக கடத்தி வைக்கப்பட்ட ஒரு ரிசார்ட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்படிப்பட்ட டிடிவி தினகரனுக்கே அடிச்சாம்பாரு ஆப்புன்ற மாதிரி டிடிவி தினகரன் எம்எல்ஏவே கார்ல தூக்கின்னு போய் கையெழுத்து வாங்கினதாக சொல்றாங்க. அவர் ஏதோ ஒரு கையெழுத்து போடுறாருங்க. அந்த கையெழுத்து அவர் எந்த பேப்பர்ல போடுறாருன்னு நமக்கு தெரியல. அவரை எங்க உட்கார வச்சு போடுறாங்கன்னு தெரியல. அவர் வெளிப்படையா எதையும் சொல்லல. ஆனா அவரை தொடர்பு கொள்ள முடியலன்னு டிடிவி தினகரன் புலம்பியதை கேட்டுவிட்டு அவரே கிளம்பி வந்துட்டார் டிடிவி கிட்ட.
போன தொலைஞ்சு போச்சுங்க, என்னால முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி வந்திருக்கிறாரு. கடைசியில எது உண்மைன்றத காவல்துறை விசாரிக்கட்டும், உரிய அமைப்புகள் அதை விசாரிக்கட்டும். ஆனா நீங்க தாவேகாவினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடமோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டிடமோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமோ தெரிவித்தது என்ன? என்டிஏவில் இருக்கும் யாரிடமும் நாங்கள் ஆதரவு கோர மாட்டோம் என்று. பிறகு எதற்காக அமமுக கையெழுத்து வாங்கினீங்க? அதுக்கு ஆதாரம் வேற வெளியிடுறீங்க. ஆமா, நாங்க அமமுக எம்எல்ஏவை கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினோம்னு. குதிரைப்பேரை நடத்தினதை இவ்வளவு கேவலமா ஒத்துப்பானுங்கன்னு ஆளுநரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். ஆளுநர் இப்படி ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகும்னு எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறாரு. இவனுக்கு அப்படியே எடுத்துட்டு வந்து ஆதாரத்தை கையில் கொடுக்குறானுங்க. ஆமா, வி ட்ரேடட் தி ஹார்ஸ், நாங்க ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் விருப்பம் உள்ளவர்களை போல தெரியவில்லை. இப்ப அந்த அமமுக எம்எல்ஏ நான் கையெழுத்து போடலன்ட்டார். இப்ப திரும்பவும் நீங்க லெட்டர் எடுத்துட்டு இப்ப நேத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேர் லெட்டர் கொடுத்தாங்க. 2 பேர் லெட்டர் கொடுத்த உடனே 107 + 5 112, 112 + 4 116, இன்னும் 2 வேணும்ல. அந்த 2க்கு வெயிட் பண்ணிட்டு இல்ல நீங்க கவர்னர் ஆபீஸுக்கு போயிருக்கணும். மாறாக நீங்க என்ன பண்ணீங்க? கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. ஏன் கவர்னர்கிட்ட அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க? அப்பதானே திரும்ப கிட்ட வேகமா கையெழுத்து வாங்க முடியும், அப்பதானே அழுத்தம் கொடுக்க முடியும். உங்க அழுத்தத்துக்கெல்லாம் அவரால் முடிவெடுக்க முடியாது பாஸ். அவருக்குன்னு கட்சி இருக்கு, அந்த கட்சி கொள்கை ரீதியா அமைப்பு ரீதியா முடிவெடுக்கும், அதன்படிதான் அவர் அறிவிப்பாரு. உங்களை மாதிரி இஷ்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சு லெட்டர் கொடுனா யாரை மிரட்டுறீங்க? ஐயோமலை போய் மிரட்டிருக்காங்க. 2 மணி நேரம் பேசி பாய் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டாரு. எந்த பயனும் இல்லை கடைசியில. ஆனா ஐயுஎம்எல் பேரை போட்டு லெட்டர் கொடுத்ததா சொல்றீங்க. லெட்டர் கொடுத்ததா வெளியாயிருக்கு, லெட்டர் ஒன்றும் வெளியாயிருக்கு. அந்த லெட்டர் உண்மையா பொய்யானும் வெளிப்படுத்த மாட்டாங்க. எதுதான் சார் உண்மை? உங்க கட்சியில எதைத்தாங்க நாங்க அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுக்கிறது? ஒரு ட்விட்டர் பேஜ் வச்சிருக்கீங்க, அதுலயாவது வெளியிடுங்க. சரி, நேற்று அமமுக எம்எல்ஏ தாவேகாவுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டார் என்று ஒரு வீடியோ வெளியிடுறீங்க. அவர் என்ன சொல்றாரு? இல்ல நான் போடலன்றாரு. மோசடி பண்ணிட்டாங்கன்னு கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க ரிலீஸ் பண்றீங்க. அதாவது முதல்ல தப்பு நீங்க என்டிஏ கூட்டணியில இருந்து அமமுக கிட்ட கையெழுத்து கேட்டோம்னு சொன்னது. 2வது தப்பு அது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கே தெரியாம நாங்க கையெழுத்து வாங்கினோம்னது. 3வது தப்பு அந்த கையெழுத்தை நாங்க ஓடுற வண்டியில உட்கார வச்சு வாங்கினோம்னது. 4வது தப்பு அந்த கையெழுத்தை நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம்னது. 5வது தப்பு இதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தது. இப்ப டிடிவி தினகரன் நான் சப்போர்ட் பண்ணல, நான் தான் பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர் ஏன் பார்ட்டி சார்பா போட்டிட்டு இருக்கிறாரு, என்னுடைய ஒப்புதல் இல்லாம அவரால் ஆதரவளிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். சொன்னதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். உடனே வீடியோ ரிலீஸ் பண்றீங்க என்னன்னு அவர் கையெழுத்து போட்டார் என்று. அத டிவிகே ஷேர்ஸ் த வீடியோ ஆஃப் எம்எல்ஏ காமராஜ் சைனிங் த லெட்டர் ஆஃப் அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு வெளியிடுறீங்க. யாருக்கு வெளியிடுறா? ஏஎன்ஐ வெளியிடுது. ஏஎன்ஐக்கு யார் கொடுத்தா? பிம்பிலிக்கு பிலாப்பி, யாருக்கும் தெரியாது. டிவிகே ஹெட் குவார்டர்ஸ் பேஜில் போட்டிருக்கலாம், டிவிகே விஜய் பேஜில் போட்டிருக்கலாம், என்ன ஆனந்த் பேஜில் போட்டிருக்கலாம், ஏங்க ராஜ்மோகன் பேஜில் போட்டிருக்கலாம், ஏங்க அவர் லயலா மணிட்ட கொடுத்தா அவர் கூட போட்டிருப்பாருங்க, ஆதவர்ஜுனா பேஜில் போட்டிருக்கலாம், கே செங்கோட்டையன் பேஜில் போட்டிருக்கலாம், அல்லது நேர்ல விளக்கம் சொல்லியிருக்கணும். நீங்க எங்களுக்கு அவர் கையெழுத்து போட்டார், ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆதாரத்தை ஏன் மறைமுகமா ரிலீஸ் பண்றீங்க? ஏன்னா இந்த ஆதாரம் வந்தா மாட்டிப்போம். ஆனா இந்த ஆதாரம் வரலன்னா நம்மள நினைக்கிறத செய்ய முடியாது. என்ன நினைக்கிறீங்க? எப்படியாவது ஆட்சி அமைப்பதில் இழுபறியை ஏற்படுத்தி சிக்கலை ஏற்படுத்தி ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்துடாதா? திரும்ப அன்கண்டிஷனலா வரணும், வரலன்னா ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு கொண்டு போறோன்றதுக்காக நேற்று இரவோடு இரவாக அந்த வீடியோவை, ஹார்ஸ் ட்ரேடிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. உலகத்திலேயே தான் பண்ண கொலைக்கு தானே ஆதாரம் கொடுத்த ஒரே கட்சி நீதாயா? ஆமா, ஹார்ஸ் ட்ரேடிங் தான் பண்ணேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க. கால கொடுமை. இதுல விசிகா உங்களுக்கு உடனே சொல்லணும், உங்க கட்சிக்காரன் பேசுற பேச்சுக்கெல்லாம், அநாகரிகமான பேச்சுக்கெல்லாம் உடனே கொடுக்கணும் சப்போர்ட்டை. இதுக்கு 4 பேர் என் பேரன் பேத்தி அழுகுறா, என் புள்ள அழுகுது அப்படின்னு 4 பேர் அழுவாங்க. கொடுங்களேன்ப்பா சப்போர்ட்டை. அந்த புள்ள பாவம், என் பேரன் பேத்தி அழுகுவோம், பேரன் பேத்தி அழுகுனா பொறி உருண்டை வாங்கி கூடிய.
உங்கள மாதிரியா தொப்பியை போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பேச்சு பேசுறதுக்கு? அது கட்சி பொறுமையாக தான் முடிவெடுக்க முடியும். பொறுத்திருக்க முடியலன்னா போய் படுத்துங்க. உங்களை யார் எழுப்பி விட்டா? ஆக இந்த செய்திகளின் மூலமாக பரவுகின்ற வதந்திகள் வீடுகளை பாதிக்கின்றன. அவர்கள் மன ரீதியாக தாக்கமடைந்து இப்படிப்பட்ட வீடியோக்களின் மூலமாக புலம்பி தள்ளுவது. அது உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் புலம்பி தள்ளுறானுங்க. இதை வச்சுக்கிட்டு தாவேக்கா பிஜேபியை ப்ரெஷர் பண்ணாம, ஆளுநரை ப்ரெஷர் பண்ணாம பிசிகாவை ப்ரெஷர் பண்றது. லெட்டர் கொடு. ஆளுநர் லெட்டரே கேட்கக்கூடாதுன்னு போய் நின்றுக்கணும். நீங்க 118 பேர் எனக்கு ஆதரவு இருக்கிறாங்க, இன்னென்ன பேர்லாம் ஆதரவு தெரிவிப்பதா சொல்றாங்க அப்படின்றதே இல்லாம 118 பேர் ஆதரவு எனக்கு இருக்கு, என்னைய கூப்பிடுங்க, ஐ வில் ப்ரூவ் த மெஜாரிட்டி இந்த ஃப்ளோர்னு போயிருக்கணும். அதை விட்டுட்டு 30% ஓட்டு எடுத்தேன், 38% ஓட்டு எடுத்தேன். 2011 திமுக கூட்டணி தோல்வியை தெளிவிய போது திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 40%. அதை வச்சுக்கிட்டு போய் ஆட்சி அமைக்கிறேன்னு கேட்க முடியுமா? வாக்கு சதவீதத்தை வச்சு கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் லெட்டர் கேட்ட போது சம்மந்தம் இல்லாமல் என்னென்னத்தையும் எழுதி கொடுத்துருக்கீங்க. இப்பயும் தப்பான லெட்டரை கொடுத்துருக்கீங்க. அப்போ வேணும்னே இந்த ப்ராசஸை டைவர்ட் பண்ணி ஒரு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவதற்கான வேலையை தாவேக்கா திட்டமிட்டு செய்கிறதா என்கின்ற சந்தேகம் உறுதிப்படுகிறது. ஆக தோழர் எம்ஏ பேபி மறுத்துவிட்டார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக நிர்பந்திக்கவில்லை என்று. ஆனால் இந்நேரத்தில் தாவேக்காக்காரன் பூரா பேருக்கு மெசேஜ் போயிருக்கும், திமுக சதின்னு. நீங்கள் என்ன கூத்தடிக்க போறீங்க, திமுக மீது பழியை போட்டு எப்படி அனுதாபத்தை தேற்றப் போகிறீர்கள் என்ற ஸ்கெட்ச் எல்லாம் இப்போதே அம்பலமாக தொடங்கிவிட்டது. ஏன் ஆளுநரால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியாது என்பதற்கும், ஏன் அவர் யாராவது ஒருவரை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்பதற்கும் நீதிமன்ற வழக்குகளே உதாரணங்களாக இருக்கின்றன. அது குறித்த வீடியோ அடுத்து வரும். அந்த வீடியோவை பொறுத்திருந்து பாருங்கள். இப்போது வரை தாவேக்கா எந்த விதமான கண்டனத்தையும் ஆளுநருக்கு எதிராக தெரிவிக்கவில்லை, பிஜேபிக்கு எதிராக பேசவில்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, குதிரை பேரத்திற்கு விளக்கம் தரவில்லை, எந்த விளக்கமும் தரல. எந்த விதமான அதிகாரப்பூர்வ செய்திகளும் இல்லாமல் தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக பல பத்திரிகையாளர்களின் மூலமாக செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிடுங்கள். ஆனால் தயவு செய்து உங்களுடைய தொண்டர்களின் மனநிலையை கவனத்தில் கொண்டு அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். ஆனால் அவங்க திருந்திட்டாங்கன்னா உங்களை ஏற்றுக்க மாட்டாங்களே, அதுதானே உங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பலியாக்குவீங்க, விசிகாவை பலியாக்குவீங்க, ஐயுஎம்எல்லை டிஸ்கிரெடிட் பண்ணுவீங்க, திமுக மேலே பழி எழுதுவீங்க. எழுதுங்க. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு நாள் விழிப்படைந்து திரும்ப கேட்பார்கள். கேட்கும்போது உங்களிடம் பதில் இருக்காது, விரட்டி அடிப்பார்கள்.